அக்கா வாவா ஐசு. என் மாமியார் கேரளா வரையும் போயிருந்தாங்களே, வரும்பொழுது சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்க்கா. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் போயிட்டு வரேன்க்கா. இது உட்காரு, டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போலாம். பரவாயில்ல இருக்கட்டும்க்கா, நான் இன்னொரு நாள் குடிச்சுக்கிறேன். எவ்வளோ வருஷம் ஆகுது இந்த கேரளா சிப்ஸ் சாப்பிட்டு. எனக்கு நேந்திரன் சிப்ஸ் அவ்வளவா பிடிக்காது. பலா சிப்ஸ் செம்மையா இருக்கும். ஒரு பாக்கெட் இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிடுவோம். ஐயோ, பலா சிப்ஸ் அந்த அக்கா கிட்ட கொடுத்துட்டேனா? இப்ப எப்படி கேட்பேன்? கேட்டா அசிங்கமால நினைப்பாங்க. சாப்பிட்றதுக்குள்ள கேட்டுருவோம். என்ன? உங்ககிட்ட ஒரு சிப்ஸ் கொடுத்துட்டு போனாங்கன்னாக்கா, அதை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சாப்பிடறதுக்கு தானே கொடுத்த, சாப்பிடாம அதை ஏன் கேக்குற? நிஜமாவே சாப்பிட்டுட்டீங்களா? அந்த சிப்ஸ் எனக்கு வேணும்க்கா. மாமியா மருமகளுக்கு இதான் வேலை. ஏதாவது கொடுத்துட்டு பின்னாடி நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்லுவீங்க. இப்ப கொடுத்துட்டு அடுத்த செகண்டே வந்து கேக்குற. நான் வேற சிப்ஸ் வேணா எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்க்கா, ப்ளீஸ்க்கா, அதை மட்டும் கொடுத்துருங்களேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. எந்த கோர்ட்ல வேணாலும் கேஸ் போட்டுக்கோ. கேரளா அப்பளமும் சேர்த்து தரேன்க்கா. நீங்க மட்டும் அதை பொரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வரும். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? நான் எடுத்துட்டு வந்து தரேன். அப்பளமா? சரி சரி, எடுத்துட்டு வா. இரு, நான் எடுத்துட்டு வரேன். அவங்களும் குடும்ப தலைவி தானே, அப்பளம் நுணை எடுத்துட்டு வராங்க. அப்பாடா. இதா, என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு எடுத்துட்டு போயிட்டாரு. இதான் மிச்சம், சாப்பிடு. இப்ப மொத்த பாக்கெட்டையும் இங்கே விட்டோமே. சரி, சிப்ஸ் போனா கூட பரவாயில்ல. அப்பளம் என் மாமியார்ட்ட இன்னைக்கு சாவடிதான் வாங்க போறேன். கஷ்டம் வரையும் லாபம்.